அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சித்திரை மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஊரில் திருவிழா வைபு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக நம்ம டீம் கேர்ள்ஸ் எல்லோரும் செட் சாரி எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ நாங்கள் போய்கிட்டுருக்கோம். ஸோ செட் சாரி நாங்கள் எங்கே எடுத்தோம், என்ன ப்ரைஸில் எடுத்தோம், என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாரீ எடுக்கிறதுக்காக நாங்கள் போன ஃபஸ்ட்டு கடை பார்த்திங்கன்னா பிஎம்ஆர் டெக்ஸ்டைல். ஆக்சுவலாக இந்த மாதிரி இடங்களில் போய் நான் சாரீ எடுத்ததே இல்லை. கடையில் போய் தீபாவளி பொங்கல்னு சாரீ எடுப்போம், அவ்வளோதான். அதுவும் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் சாரீஸ் ஆர்டர் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா எனக்கு முதல் அனுபவம். இந்த மாதிரி இடத்துல போய் நான் சாரீ வாங்கினது கிடையாது. சாரீ எடுக்க போயிருக்கீங்க, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இந்த வீடியோ போக போக அது என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சாரியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த கீழே இருக்க எல்லா சாரியுமே 500லேருந்து 600க்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, ஜருகை வச்ச சாரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 1200, 900 அந்த மாதிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டி பேஸில் டிஃபர் ஆகுது. அங்கே எல்லாமே த்ரெட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்தது. ஸோ குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் அங்கே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே பார்க்குற இந்த சாரீ பார்த்திங்கன்னா 1200. இந்த சாரியோட ஃப்ளீட்ஸ் எல்லாமே சூப்பராக செட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது. நீங்கள் பேசிக்காகவே காட்டன் சாரீ கட்டுறவங்க, இல்லை ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரீ பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்வேன். இல்லை டக்குன்னு சாரீ கட்டணும் ஆனால் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சாய்ஸ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுக்கலாம், டக்குன்னு நிற்கும், ஸ்டிஃபாக இருக்கும், குவாலிட்டியும் செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் கிளாத் சாரீ. இதோட ப்ரைஸ் 1000 ருபீஸ். ஸோ இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த சாரீ ஷைனிங்காக இருக்கனால நம்ம எந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். நெக்ஸ்ட் இது சுங்குடி சேலைன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சாரியை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இந்த சாரீ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சாரீ அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் எடுத்தது கிடையாது, எனக்கு சாரியை பற்றி ஒன்றுமே தெரியாது. இங்கே போன நேரம் தான் நான் நிறையா சாரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பெஷலாக அதாவது காது குத்து, கல்யாணம், இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம கிராண்டான சாரீ எடுக்கணும், நமக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான லோ பட்ஜெட்லேயுமே இங்கே சாரீஸ் இருக்குது. இப்போ பார்க்குற இந்த சாரீ பார்த்திங்கன்னா 1200 தான். இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் கடைகளில் போனோம் அப்படின்னா 1800, குறைஞ்சதே 1500 தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு 300, 400 எல்லாமே ப்ரைஸ் கம்மியாகவே இருந்துச்சு. இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா கலங்கரி மாடல் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு தெரியலை. ஆனால் அங்கே சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் சாரி, ஓகேவா. இதில் பார்க்கல எனக்கு சுடிதார் ஞாபகம் தான் வந்தது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதில் சுடி தைச்சா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ். இந்த சாரியே ஒரே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்பிள் வித் ஆனியன் பிங்க்குன்னு சொல்லலாம். பார்த்த உடனேமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கிராண்டாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே பேக் பண்ண சொல்லிட்டேன். பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. நாங்கள் போனது செட் சாரீ எடுக்க, பட் அங்கே செட் சாரிக்கு எங்களுக்கு ஒரே கலரில் சாரீ செட் ஆகலை. நாங்கள் தனித்தனியாக சாரீஸ் வாங்கிட்டோம். அடுத்து நாங்கள் போன கடைக்கு பக்கத்துலேயே லக்ஷ்மி நாராயணா டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லி அங்கே போனோம். ஆனால் அங்கே எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, பட்ஜெட்டும் செட் ஆகலை. நார்மலாக வெளிக்கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 11 மணி. இப்போ எங்களுக்கு லன்ச் டைம் 1 மணி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் லஞ்சை பற்றி யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் கும்பாபிஷேக டைமாக இருந்தது. எங்களுக்கு அவண்டியே அங்கே சாப்பாடு போட்ட மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. சாப்பாடு, சாம்பார், அப்பளம், கூட்டு, பொரியல், கேசரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு சாரீ பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். எதிர்பாராத சாப்பாடு, இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்திருக்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கடையிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் வந்திருக்கோம். இந்த கடை பேர் கலா டெக்ஸ்டைல்ஸ். இங்கே வீட்டு மாடியில் கடை வச்சுருக்காங்க. உள்ளே போனோடனே சாரீஸ் இதை எடுக்கதா அதை எடுக்கதான்ற மாதிரி இருந்தது.
ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே வேறு லெவல். பட் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ கம்மியாக இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் எல்லா சாரியுமே சூப்பராக இருந்தது. எதையுமே வேண்டான்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இந்த சாரியில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன். முந்தி வந்து ஒரு கலரும் உள்ள சாரியோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து சாரீ காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சாரீஸ் வந்து ஃபங்க்ஷன் வியருக்கு நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்க்குற சாரீஸ் பார்த்தீங்கன்னா பட்டு மாடல் சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருவிழா வைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு இந்த சாரீ. ஸோ செட் சாரீ இதுலேருந்தே நாங்கள் செலக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரே கலரில் ஒரு 2-3 சாரீ ஒரே மாதிரி தான் இருந்தது. பட் ஒரே கலரில் எங்களுக்கு எல்லா சாரியுமே கிடைக்கல. ஸோ 2 கலரில் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அது 2 சாரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மைனஸ் தான். என்ன அப்படின்னா லிமிட்டட் குவான்டிட்டி. ஆனால் லிமிட்டட் குவான்டிட்டியாக இருந்தாலும் தேவையுள்ள எல்லா டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. வள கொலன்னு இல்லாமல் தேவையானதை மட்டும் நீட்டாக வச்சுருக்காங்க. தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலுமே இங்கே நம்ம சொல்லி ஆர்டர் பண்ணிடலாம். நம்ம அது வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, அதாவது இப்போ கரண்ட் மாடலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க நமக்கு பண்ணி தராங்க. ஃபோன் கால் ஆர்டர்ஸுமே இவங்க அக்செப்ட் பண்ணுறதா தான் சொல்லியிருந்தாங்க. கொரியர் மூலமாக நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கீழே நம்பரை பின் பண்ணுறேன், நீங்கள் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போக நேரமும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிளான் பண்ணபடி காலையில் வெள்ளனா கிளம்பிட்டு ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்றது தான். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3 o'clock ஆயிடுச்சு. இனி நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் 1 hour ஆயிரும். ஸோ 4:15க்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறாப்புல இருக்கோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்பெஷல்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சாரீ நெய்கிற மிஷின். நான் இதுக்கு முன்னாடி இது பார்த்ததே கிடையாது. ஸோ சாரியை நம்ம நார்மலாக கடைகளில் இப்படி பார்க்குறோமா, ஸோ அவ்வளோதான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த நெய்கிற இடத்துல போய் நான் ஒவ்வொன்றும் பார்க்கல, எவ்வளோ நேரம் நெய்கிறாங்க, எவ்வளோ அழகாக நெய்கிறாங்க, எவ்வளோ பொறுமை, அதெல்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இது பழசாக கூட இருக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி தான் இதை பார்க்குறேன்னா, ஸோ எனக்கு இது வந்து புது விஷயமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அக்காட்ட கேட்டேன், ஒரு சாரீ நெய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்கல. அவங்க வந்து 3 hours அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 3 சாரீ நெய்வோம், அதிகபட்சமாக 5 சாரீ நெய்வோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்கா இதை நீங்களே விற்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் வந்து கூலிக்கு தான் செய்கிறோம், விற்கிறதுக்கு வந்து வேறு இடத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. அந்த மிஷின் எவ்வளோ பெருசு பார்த்தீங்க, ஒரு ரூமில் அந்த ஒரு மிஷினே செட் ஆகிடுச்சு. எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்தில் இருக்க ஜக்கம்பட்டி, அந்த இடத்துல தான் நாங்கள் சாரீ எடுக்க போயிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய், டாட்டா.